மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமாக, மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக அங்கங்கே ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்குது. துபாயில் ஆரம்பிச்சு பஹ்ரைனில் தொட்டு கத்தார், அபுதாபி, சவுதி அரேபியா இப்படி எல்லா பக்கட்டும் வீசி தள்ளுறானுங்க. ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப பெரிய அளவில் பதட்டம் போய்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில நம்ம சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை பார்க்கும்போது எனக்கு சில கேள்விகள் தோணுது. அதற்காக தான் இந்த பதிவு. அந்த போராட்டம் யாரால் எதற்காக நடத்தப்படுது அப்படின்னா, இஸ்லாமிய அமைப்புகள், முக்கியமாக திமுகவின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது என்ன போராட்டம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய எம்பசி, அதாவது அமெரிக்க தூதரகம் இருக்கு இல்லையா, அதில் போய் நின்று போராட்டம் அறிவிக்கிறாங்க. அது என்ன போராட்டம்னா, ஈரானுடைய அதிபர் கமினி அவர்கள் கொலை செய்யப்பட்டது, அதாவது இஸ்ரேலுடைய ராணுவம் குண்டுவீச்சில் இறந்து போன கமினி அவர்களுடைய இறப்பு இருக்கு, அதுக்கு நீதி கேட்டு அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த போர் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்தில் நான் ரொம்பவும் நல்லா கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்துட்டு அமெரிக்கா மோசமானது, அமெரிக்கா ஒழிக, அப்புறம் இஸ்ரேல் சொல்லவே வேணாம், இஸ்ரேலோ இல்லை ஜூஸோ இவங்களுக்கு எதிராக தீவிரமான கோஷங்களை அவங்க எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் எனக்கு சில விஷயங்கள் விசித்திரமாகப்பட்டது. அது என்ன அப்படின்னா, இங்கே போய் நின்றுட்டு அமெரிக்கா ஒழிக, அமெரிக்கா ஒழிகன்னு கத்துறாங்க இல்லையா, இவங்க எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு இஸ்லாமிய ஓட்டு இல்லாட்டி இஸ்லாமிய அமைப்புகளை இது மூலமாக கூட்டலாம். இந்த அரசியல் நோக்கம் தான் இருக்கே ஒழிய ஒரு உண்மையை பேசுகிற எண்ணம் கிடையவே கிடையாது. இவங்கள்ட்ட நேர்மையும் கிடையாது. இதை ஏன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மவுண்ட் ரோட்டில் உட்காந்து கத்துறதுனால ஈரான் நிப்பாட்ட போகிறது கிடையாது, மவுண்ட் ரோட்டில் உட்காந்து கத்துறதுனால அமெரிக்கா நிப்பாட்ட போகிறது கிடையாது. ஏன் நடிகர் கருணாஸ் கூட தான் நேற்று ஏதோ கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் கண்டனம் தெரிவிச்சு அடுத்த ஒரு மணி நேரத்தில் தீவிரப்படுத்திட்டாங்க போகிற இவெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறானா அப்படின்னு. எனவே என்ன விசித்திரமானதுன்னு சொல்கிறீங்க. என்னன்னா, ஒருவேளை இஸ்லாமிய சகோதரர்களுக்கே சொல்கிறேன், இந்த அமைப்புகளை எப்படிப்பட்ட தன்மை உடையது. இனிமேலாவது இதில் சில விழிப்புணர்வு தேவை. அதற்காக தான் இந்த பதிவே. என்ன அப்படின்னா, முதலாவது, அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது உண்மை, அதை நீங்கள் கண்டிச்சுக்கோங்க. ஆனால் தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா அங்கேருந்து சுமார் 15,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து வர்றதா, அவங்க எங்கேருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, எதனால்? இந்த கேள்வி எல்லா பேருமே கேட்குறாங்க. பொதுவாக உலக அரசியல் சரியாக புரியாத நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஈரான் இப்போ எதுக்கு சவுதி அரேபியா, கத்தாரு, இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் தானே, இதன் மீதெல்லாம் எதுக்கு தாக்குதல் நடத்துது? நீ கவனிச்சிங்கன்னா இதான் மேப்பு. நீங்கள் மேப் எடுத்து பாருங்கள். ஈரான் இந்த இருக்குது, கத்தாரு, யுஏஇ, அரபு எமிரேட்ஸு, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் குவைத்து, இதுக்கிடையில் வந்து நமக்கு பஹ்ரைன் வந்துடும் வச்சுக்கோங்க. இந்த வளைச்சு 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 இதுக்குள்ள தான் அடிக்கிறான். அமெரிக்காவுக்கு விடுறானா இல்லையா, இது அடிக்கிறான். இது எந்த அளவுக்கு ஈக்குவலாக அடிக்கிறான்னா, இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு ஏவுகணையில் அனுப்புகிறானோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இந்த நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்துது. எதனாலன்னு ஒரு கேள்வி எழுப்பி அதுக்குன்னு ஒரு கருத்தரங்கம் வச்சு அங்கே அதை பற்றியே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நேர்மையான மனிதர்கள். ஆனால் உங்கள்கிட்ட நேர்மையே இல்லைன்றதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சொல்கிறீங்க என்னன்னா, நீங்கள் கூகுள் மேப் எடுங்க. எதனால் கத்தார் மீது ரொம்ப தீவிரமான, இருக்கிறதுல அதிக தீவிரமான தாக்குதலை ஈரான் நடத்துறது கத்தார் மீது தான். எதனால் நடத்தப்படுதுன்றதுக்கு இந்த ஒரே ஒரு இடத்த தேடுங்க. ஐயுடி ஏர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் தேடுங்க. நான் ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த குட்டி குட்டியாக இருக்கா, இதெல்லாம் விமானங்கள். இதோட வீடியோவை நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம் பாருங்க, அப்புறம் நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ இருக்கு இல்லையா, கத்தாருடைய தலைநகர்லேருந்து எக்ஸாக்டாக 80 கிலோமீட்டருக்கு உள்ள இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே பகுதிகளை வளைச்சு போட்டு அமெரிக்காவுக்கு போதுமான ஏற்பாடுகளை செஞ்சு கடந்த 10 வருஷமாக அந்த ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கான். அந்த இடத்துல அமெரிக்கானால சுமார் 25,000 படை வீரர்களை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். முழுக்க முழுக்க அது அமெரிக்காவுக்கு சொந்தமான இடம். அது ஒரு ஏர் ஸ்பேஸ், அதாவது அமெரிக்காவுடைய இராணுவ தளம். அமெரிக்காவோட இராணுவ தளத்தை கத்தார் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு அனுமதிக்கணும்? இதை எதுக்கு வளைகுடா நாடுகள், இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு இல்லையா, நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், கத்தாரு, குவைத்து, சவுதி அரேபியா, இந்த பக்கத்து அரபு எமிரேட்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே வைக்கிறதுக்கு எப்படி அனுமதிக்கிறாங்கன்னா, இவங்களாம் ஒரு கூட்டமைப்பாக இருக்காங்க. அங்கே சும்மா வந்து வைக்க முடியாது, ஒரு நாடு சொன்னனாலே வந்து வைக்க முடியாது வச்சுக்கோங்க. கத்தாரில் இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து அந்த இடத்துல ஃப்ளைட், அதாவது இந்த இராணுவம் பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்கள் இருக்குல்ல, அது அட் அ டைமில் 100 இயக்கலாம். எது அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஸ்பேஸை ரெடி பண்ணி கொடுத்தது யாரு? அனுமதி கொடுத்தது யாரு? அந்த இடத்துல அனுமதி கொடுத்ததுனால தான் அந்த இடத்துல இருந்து தான் இயங்குறாங்க. அந்த இடத்துல வெறுமனையாக இயங்க முடியாது. ஆயில் சப்ளைலேருந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும். வெறும் விமானங்கள் இயங்குறது மட்டும் கிடையாது,
விமானங்களை பழுது பார்க்கறதுல ஆரம்பிச்சு நிரந்தரமாக படை வீரர்கள் தங்குறதுக்கு அங்கே போதுமான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்தது வேற யாரும் கிடையாது, மிடில் ஈஸ்ட். யாரு? இந்த சவுதி அரேபியா, கத்தாரு, குவைத்து, இந்த பக்கத்து அரபு எமிரேட்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை உருவாக்கி கொடுத்தது. அதை உருவாக்கி கொடுத்தா எதனால அவன் அங்கே உருவாக்குறான்? எதனால அந்த இடத்துல உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது? மத்திய கிழக்கு நாடுகளை முழு கண்காணிப்பில் வைக்கிறதுக்கு. எதனால ஈரான் துரோகி யார? சவுதி அரேபியாவையும் துபாயையும் கத்தாரையும் ஏன் துரோகின்றானா, கடந்த 10 வருஷங்களா இந்த ஏர் ஸ்பேஸை உருவாக்குறதுக்கு இவங்க முழுசா துணையா நின்றாங்க. இவங்க பலன் அடைகிறதுக்கு, இவங்களுடைய ராஜ குடும்பங்கள் பலன் அடைகிறதுக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுடைய கூட்டமைப்புகளை இதை மறந்து இவங்க செயல்பட்டாங்க. இவங்களுக்கு தேவை முழுக்க முழுக்க காசு, சொகுசான வாழ்க்கை அப்படின்னு அவன் குற்றச்சாட்டு வச்சான். இதை பற்றி ஏதாவது பேசுங்க. நேராக போய் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கேயாவது திட்டுன்னு வந்து தாக்குதல் நடத்தாமல் பேசுறீங்க. அவன் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்தது யாரு? இந்த மிடில் ஈஸ்ட் தானே. இதை விட ஒன்று சொல்லுவானே, இந்த போர் ஆரம்பிக்கும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க தளங்களையும் காலி பண்ண சொல்லி மத்திய கிழக்கு நாடுகள் சொல்லிருச்சு, இஸ்லாமிய கூட்டமைப்பு சொல்லிருச்சு. எனவே அவங்களாம் காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொருளையை வேற கிளப்பி விட்டானுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? இப்போ இயங்குறத முழுக்க முழுக்க அங்கே இருந்து தான். இந்த கத்தாரில் கூட மிக முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஏன் இது ரொம்ப முக்கியமானது? கத்தார் மட்டும் கிடையாது, இதே மாதிரி ஒவ்வொரு கத்தாரு, அரபு எமிரேட்ஸ், அந்த குவைத்து, இந்த சவுதி அரேபியா எல்லா ஊர்லயும் வச்சிருக்கான். இந்த இடத்துல ஒரு ரேடார், இந்த ரேடார் வந்து யூஎஸ் உடைய ரேடார் சிஸ்டத்தில் மிக முக்கியமானது. இந்த ரேடார் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு 1 பில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கன் டாலரு, அவ்வளோ மதிப்புள்ளது. இந்த ஒரே ஒரு ரேடார் சிஸ்டம் இங்கேருந்து 5000 கிலோமீட்டருக்கு வாட்ச் பண்ணும். 5000 கிலோமீட்டருக்கு எதுக்கு? 5000 கிலோமீட்டருக்கு எந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆகட்டும், இல்லை மிசைல்ஸ் ஆகட்டும், ஏவுகணைகள், எந்த விதமான ஏவுகணை ஆகட்டும், பிற நடமாட்டங்கள் ஆகட்டும், எல்லா விதமான நடமாட்டங்களையும் இந்த ஒரு ரேடார் கண்காணிக்கும். அவ்வளோ விலை உயர்ந்த ரேடார். இது இருக்கிறதும் கத்தாரில் தான். அதுக்கான வீடியோ ஆதாரத்தையும் தரேன், நீங்கள் அதை பார்த்துருங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இது வந்து அந்த ஏர் ஸ்பேஸில் கிடையாது, கத்தாரில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல. இப்படி மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக ஏறக்குறைய அமெரிக்காவுக்கு முழு அடிமையான பிறகு அதில் ஈரான் என்ன பண்ணுவான்? ஈரான் இன்னைக்கு தாக்குதலுக்குள்ளாகிறதுக்கு முழு காரணமே மத்திய கிழக்கு நாடுகள் போது நீங்கள் யாரை கண்டிக்கணும்? நீங்கள் எதிரியை கண்டிக்கிறது என்ன விஷயம்? துரோகியை கண்டிக்கணுமா இல்லையா? அது ஏன் நீங்கள் சவுதி அரேபியாவையோ இல்லை மற்ற நாடுகளையோ கண்டிக்கிறதுக்கு வாய் வரவே மாட்டேது? எந்த இடத்துலையும் சவுதி அரேபியா எதிர்த்தே பேசக்கூடாதுன்னு ஏன் இருக்கீங்க? அதுவே ஒரு அடிமை மனநிலை இல்லையா? நான் சொல்லவா ஏன்னா அங்கேருந்து போதுமான அளவுக்கு இங்கே ஃபண்டு வருது, ஃபண்டு ஏதாவது கட் ஆயிருச்சுன்னா அந்த மாதிரி என்னமா? எனவே அப்போ நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டம்ன்றது ஒரு பச்சோந்தித்தனமானது. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். இதை இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு நாள் சொல்லுவாங்க. நீங்கள் நேர்மையாக நடத்தணும்னு வச்சுக்கோங்க, இதற்கு யார் துணை போனாலும் அவங்களுக்கு கண்டிக்கணுமா இல்லையா? சவுதி அரேபியாவை கண்டிச்சிருக்கணும், அபுதாபியை கண்டிச்சிருக்கணும், துபாயை கண்டிச்சிருக்கணும், கத்தாரை கண்டிச்சிருக்கணும், குவைத்தை கண்டிச்சிருக்கணும். யாருமே கண்டிக்கல. நேரம் நாங்கள் அமெரிக்காவை மட்டும் கண்டனம் தெரிவிப்போம். அமெரிக்கா தான் மிக மிக கொடூரமானவன், மோசமானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்னொன்று காமிக்கிட்டு பாருங்க. இந்த ஸ்பேஸுக்குள்ள இதையும் காட்டிடுறேன். இது யுஏஇயில் இருக்கக்கூடிய எது அரபு எமிரேட்ஸ்ல அபுதாபி இருக்கு இல்லையா? அபுதாபிக்கு வெளியில இந்த இடத்துல இருக்குது. அது பேரு அல் தஃப்ரா ஏர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். இது மாதிரி குட்டி குட்டியா நிறைய இருக்குது. 1-2 காட்டுறதுக்காக சொல்றேன். அந்த வீடியோ பாருங்க, அதுல எவ்வளோ ஏர்கிராஃப்டை அமெரிக்காவில் நிப்பாட்ட முடியும்னு உங்களுக்கு புரியும். இது மட்டும் கிடையாது, அபுதாபியில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகங்கள் இருக்கு இல்லையா? அந்த துறைமுகங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கோம் ஈரான். ஏன் துறைமுகங்கள் மீது தாக்குதல் நடத்துது? தேடி பிடிச்சி எதுக்கு தாக்குதல் நடத்துறான்? இந்த இடம் தாக்குதல் நடத்தியிருக்கான், கத்தாரில் தாக்குதல் நடத்தியிருக்கான், அபுதாபியில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்துறான். ஏன்னா அவங்க அங்கே அமெரிக்காவுக்கு தேவையான பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு மெரைனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தா தான், ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா தான் அது எந்த அளவுக்கு ஏற்பாடு ஒரு நாளில் உருவாகாது. ஒரு நாளில் அமெரிக்காவை இதை ரெடி பண்ணவும் முடியாது. கடந்த 10 வருஷமா போதுமான அளவுக்கு உதவி செஞ்சது வேற யாரும் கிடையாது, இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தான். இப்ப பொதுவாகவே இஸ்ரேல் இல்ல ஜூஸ் மீது தீவிரமான எதிர்ப்பு பொதுவாகவே பரப்பப்படுறது இஸ்லாமிய சகோதரர்கள் மத்தியில் வச்சுக்கோங்க. இதற்கிடையில நேற்று இரவு ஒரு பத்திரிகைக்கு சவுதி அரேபியா பேட்டி கொடுக்குறாங்க. சவுதி அரேபியாவோட மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று இருக்குது, அதை 80% பண்றான்னு வச்சுக்கோங்க. அதன் மீது ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்திட்டான். பெரிய தாக்குதல்னு வச்சுக்கோங்க. அந்த தாக்குதல் நடத்துனதுமே அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்க பேட்டி கொடுக்காங்க. இன்னைக்கு காலையில் அவங்களுடைய குறிப்பிட்ட அமைச்சர்
அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை அமெரிக்கா கை விட்டுருச்சு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நேரா போய் இஸ்ரேலை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, ஆனா மத்திய கிழக்கு நாடுகள் நாங்க தானே உதவி செஞ்சோம், எங்களை விட்டுட்டாங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? நான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணுமா இல்லையா? அவன் போயிட்டான், நீ என்னடா பண்றேன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பில்லியனோ 4 பில்லியனுக்கோ அமெரிக்காட்ட இருந்து எல்லா ஆயுதமும் இவங்க வாங்கினாங்க. வாங்கி என்ன பண்றீங்க? அப்போ ஏன் பாதுகாப்புக்கு அமெரிக்காவை கூப்பிடுறாங்க? அப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? எங்களை கைவிட்டுருச்சு அமெரிக்கா அப்படின்னு சவுதி அரேபியா புறப்பட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இதையெல்லாம் படிச்சா நமக்கே என்ன தோணும்? இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு தோணுமா இல்லையா? ஆனா இதையெல்லாம் தெரிஞ்சும் மறைக்கிற கும்பலை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு சார்பா மட்டும் அமெரிக்கா ஒழிக, இஸ்ரேல் ஒழிக, அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஈரான் அதிபர் கமினி அவர்கள் இறந்து போனது அமெரிக்காவை மட்டும் திருப்பிடுவோம், நமக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறானா? அவன் இஸ்லாமியர்களுக்கு நேர்மையானவன் கிடையாது, இஸ்லாமிய அமைப்புகளுக்கு நேர்மையானவன் கிடையாது, அவன் அந்த மதத்துக்கே நேர்மையானவன் கிடையாது. ஏன்னா பொய், எல்லாம் ப்ராடு. மவுண்ட் ரோட்ல உட்காந்து கத்துறியா, அப்பயா உனக்கு நேர்மை இருக்கா? உன்னை போய் ஈரான்ல சண்டை போட சொன்னாங்க, போய் சண்டை போட சண்டை போடு, உண்மையை பேசு. சொல்லல இஸ்ரேல் ஆகாது, சரி. இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் எதுக்குது, சரி. அப்புறம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது என்ன வந்து பாதுகான்னு உட்காந்துட்டு அமெரிக்கா கெஞ்சிக்கிருக்கானா? இதை என்னன்னு சொல்லுவ? நான் கேட்கிறேன். இந்த பதிவோட முடிவாக இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது இது சம்பந்தமா, அதையெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்றேன். அதற்கு முன்னாடி இந்த பதிவோட இறுதியாக இதுல என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடையும் அரபு எமிரேட்ஸோடையும் நிறைய டீல் போட்டான்னு வச்சுக்கோங்க. 2025 போன வருஷம் ஒரு டீல் ஒன்று போட்டானுங்க. என்னன்னா, சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் டிஃபென்ஸ் டீலுக்குள்ள வராங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, 2 நாடுகள் ஏதாவது ஒன்று பாதிப்புள்ளானா இன்னொரு நாடு உடனடியாக அதோடைய பாதுகாப்புக்கு துணை புரியணும் அப்படின்னு ஒரு டீல். அதை போட்டுட்டு ஊரெல்லாம் செய்தி கட்டி பிடிச்சி தழுவிட்டான்னு வச்சுக்கோங்க. போடுற காசுக்கு விசுவாசமா இருப்பேன் பாகிஸ்தான் அப்படின்னா கிடையாது. கொடுமை என்னன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் எங்கே இருக்கான்? பாகிஸ்தான் எப்படியாவது இங்கே ரெண்டுக்கு இருப்பான். எது, இந்த ராணுவத்தை வாடகைக்கு விடலாமா, இல்லை நம்மளுடைய தளத்தை மட்டும் வாடகைக்கு விடுவோமா, வெறும் நம்மளுடைய ஏர் ஸ்பேஸ் மட்டும் பயன்படுத்தி உதவுமா? நான் சொல்கிறேன், பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸை முழுமையாக அமெரிக்கா பயன்படுத்துது. அது எதுவும் இவன் சொல்லவே மாட்டான். இதில் கொடுமையான விஷயம் தெரியுமா, இவங்க போய் உதவும் இல்லை, அது வேஸ்ட்னு வச்சுக்கவே. இது எல்லாமே தெரியுது, ஆனாலும் மறைச்சுவாங்க. இங்கே இதையே நான் சொல்கிறேன்னா, இங்கே பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு கும்பல் ஒன்று இருக்குது, அந்த கும்பல் சொல்கிறேன். இதில் கொடுமை என்ன அப்படின்னா, மொத்த போர் ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஈரானில் ஒரு 550 பேர் இறந்துடுறாங்க, இஸ்ரேலில் ஒரு 15 பேர் இறந்துடுறாங்க, அமெரிக்காவில் 4 வீரர்கள் இறந்துட்டாங்க, குவைத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர், பக்ரைன் இது வரைக்கும் தகவல் கிடைக்கல, UAE எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இறந்துருக்காங்க. இது தகவல். இதெல்லாம் போரில் உச்சகட்டமாக பாதிக்கப்பட்டு போரில் ஈடுபடக்கூடிய நாடுகள். ஆனால் இதெல்லாம் விட ஒரு நாடு ரொம்ப பெரிய உயிரிழப்பு, அது பாகிஸ்தான். நீங்கள் எதுக்குடா போனீங்க? எதுக்குடா நீங்கள் 32 பேர் இறந்து போனீங்க? அது வேற ஒன்றும் கிடையாது. அவன் ஊரில் இருக்கிற கராச்சியில் இருக்கிற எம்பசியில் போய் போராட்டம் நடத்துகிறானுங்க. அங்கே போய் போராட்டம் நடத்தும் போது போங்கடா போங்கடா சும்மா கடுப்பு கலப்பாயடா அப்படின்னு சொல்லி அமெரிக்க வீரர்கள் சொல்ல கேட்கல. அவங்களோட ராணுவ வீரர்கள் கிளம்பி வந்து ரோட்டில் நாயை சுடுற மாதிரி சுடுறானுங்க. 32 பேர் நெருக்கி இறந்து போயிட்டாங்க. இதுக்கு ஏதாவது பாகிஸ்தான் பேர் சொல்லுங்களேன், கப்பு சுப்புன்னு இருப்பானுங்க, பொத்துனாப்புல இருப்பானுங்க. இந்த நாடுக்கு இங்கே ஆதரவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் தான் 32 பேர் இறந்து போயிட்டாங்க. இவங்க இந்த போருக்குள்ளே போயெல்லாம் இறக்கல, அந்த எம்பசிக்கு போய் அங்கே சுடுபட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நாடு, இதுக்கு ஒரு ஆதரவு இங்கே இருக்குது. எனவே ஏதாவது பேசுறதா இருந்தா, எங்கே மவுண்ட் ரோட்டில் உட்காந்து ஏதாவது கூட்டத்தை போகிறதா இருந்தா நேர்மையாக பேசு, உண்மையை பேசு. இல்லையா பேசவே பேசாது, அது இன்னமும் நல்லது. உன்னால் சவுதி அரேபியாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச வராது அப்படின்னா நீ உண்மையாக நேர்மையாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. அப்படின்னா அதை பண்ணாத. ஏன்னா நேர்மையாக உண்மையை பேசிட்டு போகிறது இல்லையா, அதுதான் நல்லது. அது ஏனோ தெரியல, இஸ்லாமிய அமைப்புகள், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் கூட இஸ்லாமிய அமைப்புகள் எந்த காரணத்தை கொண்டும் சவுதி அரேபியாவை எதிர்த்தோ, நீங்கள் அபுதாபி எதிர்த்தோ, துபாய் எதிர்த்தோ வாயை திறக்க போகிறதே கிடையாது. அப்போனா நீங்கள் நேர்மையாக இருக்க போகிறதும் கிடையாது.